சல்வார் பாட்டம் கிளாத் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் எப்படி மெஷர் பண்ணி கட் பண்ணணுங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த வேஸ்ட்டுக்காக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பட்டி பகுதி, அதை வந்து எடுத்துட்டு அதோட அந்த 2 கிளாத்தையும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிப்போம். அப்புறம் கிளாத்தை ஓப்பன் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணதை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி ஒரு சைடில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணி மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுப்போம். பேண்ட்டுக்கு நாடா வைக்கிறதுக்கு நம்ம தனியாக கிளாத் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு 1.5 இன்ச் கிளாத்தை வந்து கட் பண்ணி அதோட பீசஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பட்டி பகுதி தைச்சோம்ல, அதில் நல்ல சைடும் உள்பக்கமாக பார்க்குற மாதிரி வச்சுட்டு மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டு சீம் அலவன்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணிட்டு இது போல் 2ஆக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிப்போம். இது போல் நாடா பார்ட்டை வந்து நம்ம அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா பட்டியோட இன்னொரு சைடையும் நம்ம வந்து 1 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது போல் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்தோம்ல அதையும் ஓப்பன் பண்ணி 2 சைடுமே வந்து 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணி அகெயின் ஒரு 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிப்போம். அதே போல் இன்னொரு சைடும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது போல் பேண்ட்டோட வேஸ்ட் பகுதியோட பட்டியை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பேண்ட்டோட லெக் பார்ட்டை வந்து நம்ம எடுத்து அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பாட்டம் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 2 இன்ச் சீம் அலவன்ஸை வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம 2ஆக ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறமா ஸ்டிச் போட்டுப்போம். இது போல் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா பாட்டமில் ஒரு 10 ஸ்டிச்சஸ் போல் வரிசையாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பாட்டம் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இது போல் பாட்டம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குன்ட்டு. இப்போ ஒரு சைடோட பாட்டமும் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்த சைடு பாட்டமுக்கும் 2ஆக ஃபோல்ட் பண்ணி அதை வந்து நம்ம இது போல் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் பாட்டமும் வந்து நம்ம நல்லா நீட்டாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துப்போம். இப்போ கிராச் லென்த்தை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம 2 பீஸ் ஆஃப் கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது 2தோட கிராச் லென்த்தையும் எடுத்து ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிப்போம். இது போல் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம். இதே போல் அடுத்த சைடோடதையும் நம்ம வந்து 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம். இப்போ மேலே வந்து படிமான தையல் கொடுத்துக்கலாம். இது போல 2 சைடோட கிராச் லென்த்தும் நம்ம அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ பேண்டோட பாட்டம் எடுத்துட்டு அதுல 1 இன்ச் சீம் அலவன்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 1 இன்ச் சீம் அலவன்ஸ் வந்து 2 சைடுமே மார்க் பண்ணிப்போம். மார்க் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை நம்ம போட்டுக்கலாம்.
இது போல சென்டர் பார்ட் வந்ததுக்கு அப்புறமா லாக் ஸ்டிச் போட்டு அகைன் அடுத்த சைடு வந்து 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிப்போம். அடுத்தது 1 இன்ச் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணோம்ல, அதுல வந்து நம்ம ஸ்டிச் போட்டு ஆரம்பிக்கலாம். சென்டர் பகுதி வரும்போது அந்த 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் லைன்லயே வந்துட்டு சென்டர்ல லாக் ஸ்டிச் போட்டு அகைன் ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ்லேருந்து அப்படியே 1 இன்ச் சீம் அலவன்ஸை மாற்றி ஃபினிஷ் பண்ணிடுங்க. இது போல் லெக் சைடை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த லெக் பார்ட்டோட டாப் பகுதியை எடுத்துப்போம். அதில் இந்த 4 கிளாத் இருக்குல்ல, அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து சென்டர்லேருந்து ஒரு 8 இன்ச்சுக்கு வந்து எல்லா கிளாத்லேயும் மார்க் பண்ணிக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஃப்ரில்ஸ் எடுக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த லைன்லேருந்து சின்ன சின்னதாக வந்து நம்ம ஃப்ரில்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிப்போம். ஒரு சைடில் வந்து ஆரம்பித்து இன்னொரு சைடில் 8 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது வரைக்கும் இந்த ஃப்ரில்ஸை வந்து சின்ன சின்னதாக அப்படியே எடுத்துப்போம். இது போல் ஒரு சைடு எடுத்ததுக்கு அப்புறமா இதே போல் இன்னொரு சைடும் நம்ம வந்து ஃப்ரில்ஸ் எடுத்துக்கலாம். இது போல 2 சைடும் நம்ம வந்து ஃப்ரில்ஸ் எடுத்தாச்சு. இப்போ வந்து இடுப்புக்கான பட்டி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை இதில் வந்து வச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துப்போம். கரெக்டாக இல்லை, எக்ஸ்ட்ரா வந்து கீழே உள்ளது இருக்குது அப்படின்னாக்கா ஃப்ரில்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தோட சென்டர் பகுதியும் ஒன்றா வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இது போல லெக் பார்ட்டையும் வெயிஸ்ட் பார்ட்டையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது நாடாக்கு வந்து 1 இன்ச்சில் வந்து நம்ம கிளாத் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது போல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இதை இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணி அதே போல இன்னொரு சைட்லயும் ஒரு 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணி இது ரெண்டுத்தையும் நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுல வந்து நம்ம 2 சைடும் நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துப்போம். இது போல நம்ம நாடாவை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த நாடால வந்து டசல் அட்டாச் பண்றதுக்கு நான் 3க்கு 3 இன்ச்சில் வந்து ஸ்கொயர் ஷேப்ல கிளாத் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி முக்கோண ஷேப்ல எடுத்துட்டு இதில் நம்ம ரோப் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது போல பாட்டம் வரும்போது ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம திருப்பிடுவோம். இதே போல இன்னொரு சைட்லயும் நம்ம வந்து இந்த டசல் வந்து அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது போல 2 சைடும் நம்ம வந்து டசல் வந்து அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம பேண்ட்ல வந்து நாடாக்கு கிளாத் விட்டுருக்கோம்ல, அதுல வந்து உள்ள விட்டுப்போம். இது போல பேண்ட்ல வந்து நாடாவை கோர்த்து எடுத்துக்கலாம். இது போல சல்வார் பாட்டம் வந்து நீட்டா ஃபினிஷ் பண்ணி எடுத்துப்போம்.